ட்வீட் பாத்தீங்களா நீங்க? ராஜா போட்ட ட்வீட் பாத்தீங்களா? நல்லா இருந்தது. கவிதை நல்லா இருந்தது. கவிதை நல்லா இருக்கா? கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், பார்த்தோம். ஸ்டாலின் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடுன்றது நம்ம இப்பதான் நம்ம பாக்குறோம். ஒரு பெரும்பான்மை சமூகங்களுக்கு இன்னைக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்காரு. 8 பட்டியல் சமூகத்திற்கு கொடுத்திருக்காரு. ஒரு பெரிய அங்கீகாரம் இது. மிக அந்த அங்கீகாரத்தை நீ வரவேற்கலாம் கூட பரவாயில்ல, உதவி செய்யலாம் கூட பரவாயில்ல, உபத்திரம் செய்யக்கூடாது நம்ம சொல்லியிருக்கோம். இல்லையா, டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி மற்ற இவங்களுக்கு கொடுக்கவே இல்லையா? ஆனா பேசுவாங்க மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அது எப்படி மத்தியில மட்டும் கூட்டாட்சி? டிஎம்கே மேல மகாபலி சொல்றீங்க நீங்க. அவங்க என்னமோ உண்மையே விடாத மாதிரி சொல்றீங்க. திமுக யாருங்க? இந்த மண்ணின் பூர்வீக குடிங்க. விஜய் ஆகட்டும், திருமாவளவன், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், இந்த மண்ணின் சொந்தக்காரங்க. அவங்க இந்த மொழிக்கு சொந்தக்காரங்க. ஆனா திமுக இருக்கும் யார் யாரா ஒரு ஆளு சொல்லுங்க. சேகர்பாபு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனா சொல்லுங்க. ஏவா வேலு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனா? ஸ்டாலின் இந்த மண்ணின் பூர்வீக குடியா? நீங்க நேரு இந்த மண்ணின் பூர்வீக குடியா? நீங்க மொழிவாரியாக நீங்க சொல்ற மாதிரி தெரியுது. ரெட்டி நான் சொல்லலங்க. ரெட்டி நாயுடு இல்ல பலிச்ச நாயுடு இல்ல. இன்னைக்கு திருமாவளவன் போய் ஒரு அமைச்சர் ஆயிட்டாருன்றதுக்காக நாங்க வந்து உங்களை வளர்த்தெடுத்தோம் போனோம். யார் வளர்த்தெடுத்தது? உங்களுடைய ஓட்டு அவருக்கு, அவருடைய ஓட்டு இதுதாங்க தேர்தல் பங்கீடு. அப்படிதானங்க. இன்றைக்கும் ஊர் தெருக்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கொடி எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பட்ஜெட்டாவே அதான். பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. இன்னும் தத்துவம் பேசுற மாதிரி இருக்கா? நம்ம ராசா இருக்காரு பாருங்க, நீலகிரி ராசா, பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவின் ஊதுகுழல். இன்னைக்கு வந்து அவர் கவிதை ஒன்று போட்டிருக்காரு. இந்த கவிதை எதுக்காக போட்டிருந்தாருன்னா, விசிகா திருமா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து விஜயோட ஆட்சியில ஒரு அமைச்சரா போய் உட்கார்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக, பல தசாப்தங்களாக சொல்லலாம். ஒரு முக்கியமான அந்த இதுவரைக்குமே கட்சி தோன்றியதிலிருந்து விடுதலை சிறுத்தைகள், அதுக்கு முன்னாடி தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா, அதுக்கு பின்னையும் 40 ஆண்டுகளாக அவருடைய கட்சியிலிருந்து அரசியல் ரீதியாக பயணிச்சாலும் அவர்கள் வந்து ஒரு அமைச்சராக முடியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அமைச்சர்ல போய் உட்கார்ந்துட்டாங்க. அதுவும் அவர்களுக்கு வேண்டப்பட்ட தேவையான அவர்கள் மக்கள் இருக்கக்கூடிய அந்த சமூகம் இருக்கக்கூடிய சமூக சார்ந்த அந்த இதுக்காக, சமுதாயத்துக்காக ஒரு அந்த அமைச்சரை குறிப்பிட்ட அமைச்சரை எடுத்திருக்காங்க. இது வந்து வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. எல்லாரும் வரவேற்கிறாங்க. ஆனால் நம்ம ராசா மட்டும் இந்த மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இந்த ட்வீட்ல இன்னைக்கு வந்து பெண்கள் அமைப்பும் சரி, அவர்களும் சரி, மற்றவர்களும் சரி, ஒரு வெறுப்படையக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த ராஜா பண்ணிருக்காரு. நேற்றே வந்து கார்ல வந்துட்டு திருப்பி அவர் வந்து ஊடகவியலாளர்கள் போய் அவரை சந்திச்சு இந்த கொஸ்டினுக்கு கேள்வி கேட்கறதுக்கு போனாங்கன்னா காரை சாத்திட்டு ஓடுறாரு. காரோட டோரை சாத்திட்டு வேகமா ஓடுறாரு. யூ தமிழ் ஊடக நேயர்களுக்கும் இந்த விஷயத்த இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்ததுக்காக வந்திருக்காரு வழக்கறிஞர் சிவா செந்தமிழன். வருக. வணக்கம். வணக்கம். பாத்தீங்களா இந்த ட்வீட்? பாத்தீங்களா நீங்க? ராஜா போட்ட ட்வீட் பாத்தீங்களா? நல்லா இருந்தது. கவிதை நல்லா இருந்தது. கவிதை நல்லா இருக்கா? கவிதை அப்ப யானை அடித்து துரத்துறாங்களா இல்ல ஓடுறாங்களா? அவரு அதை பார்த்து ஓடுறாரு. அவரு கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். ஆமா. ஸ்டாலின் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடுன்றது நம்ம இப்பதான் நம்ம பாக்குறோம். அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, எய்தவனுக்கு அம்பை நோவதேன்னு. இது சொன்னது ராசா இல்ல, திமுக இது நெடுங்காலமா பயன்படுத்தின ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, மருத்துவர் ராமதாஸ் ஏதாவது ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்தா, திமுக அரசு குறை சொன்னா, திமுக அரசு செய்யற தவறுகளை சுட்டி காட்டினா, உடனடியாக அறிவாலயத்திலிருந்து பதில் வரும். யார் மூலமானா ஜெகத் ரட்சகன் மூலமா வரும், இல்லன்னா துரைமுருகன் மூலமா வரும். 2 பேரும் வன்னியர். ராமதாசும் வன்னியர். இவருக்கு அவங்க தான் கவுண்டர் கொடுக்கணும். இப்படி கணக்கு இப்படிதான் கணக்கு. இப்போ இங்க திருமாவளவன் ஏதாவது ஒன்று சொன்னா பருதி இளமொழியை வச்சு பேச வைப்பாங்க. பருதி காலமா இருந்து பருதி இளமொழி கட்சி விட்டு போயிட்டாரு. ஒரு அதிமுக போனார், அப்புறம் அமமுக இருந்து அவர் போயிட்டார். இப்போ திரும்ப ஏதாவது பேசினாக்கா, விடுதலை சிறுத்தைகள் ஏதாவது பேசினாக்கா, அதுக்கு ராசா வச்சுதான் இப்ப கவுண்டர் கொடுக்குறது. அதே கம்யூனியன்ல ஒரே ஆளுங்க. இது நெடுங்காலமா திமுக பயன்படுத்தின மிகப்பெரிய யுக்தி. இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. அது திமுக போலீஸ் டிபார்ட்மெண்ட் கத்து கொடுத்துருக்கோம் நான் நினைக்கிறேன். அப்படியா? ஒரு மண்ணின் பூர்வீக குடி நாட்டை ஆளுதான்.
ஒரு பெரும்பான்மை சமூகங்கள் இதெல்லாம். தலித் சமூகமும் வல்லியர் சமூகமும் ஒரு பெரும்பான்மை சமூகம். கண்டிப்பா இன்று வரைக்கும் அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காம திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தாவி ஏதாவது ஒரு எம்எல்ஏ கிடைக்குமா எம்பி கிடைக்குமான்னு அவங்க தொடர்ச்சியா போராடின்னு வராங்க. காமராஜருக்கு பிறகு ஒரு பெரும்பான்மை ஒரு சமூகங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் யாரும் வந்து கொடுத்ததில்லை. ஆமா, காமராஜர் பிரிவுல கொடுத்தாரு, அப்ப பரமேஸ்வரன் கொடுத்தாரு, கக்கன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் யாரும் கொடுக்கல. முதல் முறையா விஜய் வந்து ஆட்சி கட்டில உட்கார்ந்து ஒரு பெரும்பான்மை சமூகங்களுக்கு இன்னைக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்காரு. 8 பட்டியலின கொடுத்திருக்காரு. ஒரு பெரிய அங்கீகாரம் இது. அந்த அங்கீகாரத்தை நீ வரவேற்கலாம் கூட பரவாயில்ல, ஒருத்தனுக்கு உதவி செய்யலாம் கூட பரவாயில்ல, உபத்திரம் செய்யக்கூடாது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆனா அவர் கொடுத்த அந்த அமைச்சர்கள் வந்து வரவேற்று பேசலாம் கூட பரவாயில்ல. ஆனால் உங்க கூட கூட்டணியில இருந்து ஒரு போய் அங்க ஒரு அமைச்சர் ஆயிட்டாருன்றதுக்காக சரி எப்ப விடுதலை சிறுத்தைகள் ஆகும்? கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பயணிச்சுட்டு வராங்க. தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி பறக்காத கிராமங்கள் இல்லை என்ற நிலை உருவாயிடுச்சு. ஆனாலும் அவர்கள் இன்னும் அதிகாரத்துக்கு வரல. அப்போ கூட்டணியில் பங்குன்னு கேக்குறாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேக்குறாங்க. திமுக இன்னி வரைக்கும் தர மறுக்குது. 2006 தேர்தலில் கூட காங்கிரஸ் அவ்வளவு பெரிய ஒரு கூட்டணி பலம் வாய்ந்த திமுக வந்து ஆட்சி கட்டில அமர்றதுக்கு பெரிய வாய்ப்பு ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்ப கூட நீங்க காங்கிரஸுக்கு அமைச்சர் கொடுக்கல இல்லையா? டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி கொடுக்க மற்ற இவங்களுக்கு கொடுக்கவே இல்லையா? ஆனா பேசுவாங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. அது எப்படி மத்தியில மட்டும் கூட்டாட்சி? நீங்க போவீங்க 10 கேபினட் அமைச்சர் வாங்கிட்டு வருவீங்க, 5 கேபினட் அமைச்சர் வாங்கிட்டு வருவீங்க. இங்க வந்து மாநிலத்துல மட்டும் இப்படி சுயாட்சினா எப்படி? அப்ப இங்க கூட்டணி ஆட்சி இருக்கு இல்லைங்க. எனக்கு இதே ராசா வந்து இந்த மந்திரியா இருந்தாருல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய கேபினட் ரேங்க்ல இருந்தாரு, தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரா இருந்தாரு. அப்புறம் என்ன அவங்க மேல டிஎம்கே மேல மகாபலி சொல்றீங்க நீங்க? அவங்க என்னமோ ஒண்ணுமே விடாத மாதிரி சொல்றீங்க. திமுக யாருங்க? திமுக யாரு முதல்ல சொல்லுங்க. திமுக யாருங்க? இந்த மண்ணின் பூர்வீக குடிங்க. விஜய் ஆகட்டும் திருமாவளவன் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், இந்த மண்ணின் சொந்தக்காரங்க, அவங்க இந்த மொழிக்கு சொந்தக்காரங்க. ஆனா திமுக இருப்போம் யாரா ஒரு ஆளு சொல்லுங்க. சேகர்பாபு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனா? சொல்லுங்க. ஏவா வேலு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனா? ஸ்டாலின் இந்த மண்ணின் பூர்வீக குடியா? நீங்க நேரு இந்த மண்ணின் பூர்வீக குடியா? நீங்க மொழிவாரியாக நீங்க சொல்ற மாதிரி தெரியுது. ரெட்டி நான் சொல்லலங்க. ரெட்டி நாயுடு இல்ல நாயுடு இல்ல. ஐ அம் நாட் சேயிங் லைக் திஸ். நான் சொல்லவே இல்லை இந்த வார்த்தையை. சேகர் பாபு நேர்காணல்ல அவரே பதிவு பண்றாரு. நாங்க ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர்கள், எங்கள் தாய்மொழி தெலுங்கு, நாங்க பிழைப்பு தேடிதான் இங்க வந்தோம். நாங்க இங்க வரும்போது எங்க அப்பா ரயில்வேல போய் வேலை செய்ய எடுபடி வேலை செய்யறாரு. எடுபடி வேலை செய்யறத எங்க அப்பா எங்களை படிக்க வச்சு. எங்களுக்கு இங்க சொந்தக்காரங்க யாருமே கிடையாது, எங்க கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, எங்க அப்பா கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் இந்த மக்களையும் தொடர்பே இல்லைன்னு நான் சொல்லல, சேகர் பாபு பதிவு பண்றாரு. இப்ப ஸ்டாலினா தான் பதிவு. இன்னைக்கு கலைஞர் முதல்வர் ஆனாக்கா ஒங்கோல்ல பட்டாசு வெடிக்கிறாங்க. ஆமா, இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம், செய்திகள்ல படிச்சிருக்கோம். இல்ல நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க வந்து திருமாவோட இதுல இருந்து ஒரு மந்திரி வந்து ஸ்டேட் லெவல், அதாவது மத்திய இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசுல ஒரு அமைச்சராக இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்காங்க, சரிங்களா? ஆனா அதே இது திமுக வந்து நீங்க வந்து ராஜாவுக்கும் அவங்க வந்து மந்திரி பதவி கொடுத்து வச்சாங்களே. யாருக்கு ராஜா மந்திரி பதவி? பிஜேபி கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க. எதனால கொடுத்தாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மந்திரி பதவினா அது கேபினட் ரேங்க்னா வந்து ஈக்குவல் டு சீஃப் மினிஸ்டர் ரேங்க். சீஃப் மினிஸ்டர் தாங்க. அங்க கொடுக்கும்போது நீங்க ஏன் கொடுக்கலன்னு தான் கேக்குறேன் நானு. நீங்க காங்கிரஸ்ல மந்திரி பதவியில உட்கார்றீங்க, பிஜேபில மந்திரி பதவியில உட்கார்றீங்க. 99 இருந்து 2004 வரை தொடர்ந்து 5 வருடங்களா பிஜேபி கவர்மெண்ட்ல இதே திமுக மந்திரி உட்கார்ந்திருக்கு, மத்திய அமைச்சரா இருந்திருக்காங்களே. கிட்டத்தட்ட 9 கேபினட் அமைச்சர்கள். அப்போ 9 கேபினட் அமைச்சர்கள் தமிழ்நாட்டுல இருந்தாங்க. அப்போ பிஜேபி கவர்மெண்ட்ல இது. அன்னைக்கு பிஜேபி முட்டு கொடுத்தது, பிஜேபி வளர்த்தது. இவங்க சொல்றாங்க நீ சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லிட்டு. பிஜேபி முட்டு கொடுத்து முதலில் தமிழகத்தில் வளர்த்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். மறுக்க முடியுமா? அதை மறுக்க முடியும்? மறுத்து பேச முடியுமா அவங்களால? இவங்க சொல்றாங்க இல்லையா இன்னைக்கு சனாதனம் சனாதனம். எங்க சனாதனம்? நீங்க தான் சனாதனம். கலைஞருடைய பையன் சனாதனம், ஸ்டாலினோட பையன் உதயநிதி சனாதனம். இதுதாங்க நீங்க மன்னராட்சி மாதிரி பரம்பரை வருவீங்க. நீங்க அவுரங்கசீப், ஷாஜகான் இது மாதிரி தொடர்ச்சியா வரும்போது நீங்க வந்துருவீங்க. அப்போ மத்தவங்களை பார்த்து நீங்க எப்படி குறை சொல்ல முடியுங்க? நீங்க எல்லாம் அதாவது பெரும்பாலான இப்ப சந்திரபாபு நாயுடு இது அங்கேயே அப்படிதானே வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தோட இது வர்றாங்க. நீங்க கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்து கல் எடுத்து எறிகிறது தானே இது. கண்ணாடி கூண்டுல இருந்து கல் நீங்க மல்லாக்கப்படுத்தி எச்சு முஞ்சின யாரும் இல்ல, யாருக்கு மேல அப்படித்தானே? நீங்க அதை பத்தி பேசக்கூடாது. இன்னைக்கு திருமாவளவன் போய் ஒரு அமைச்சர் ஆயிட்டாருன்றதுக்காக நாங்க வந்து உங்களை வளர்த்து எடுத்தோம் போனோம். யார் வளர்த்து எடுத்தது? உங்களுடைய ஓட்டு அவருக்கு, அவருடைய ஓட்டு இதுதாங்க தேர்தல் பங்கீடு. அப்படித்தானங்க நாங்க கூட்டணிக்குள்ள வரோம், எங்களுடைய ஓட்டுகள் எல்லாம் உங்களுக்கு போடுறோம், உங்க ஓட்டுகளை எங்களுக்கு போடுங்க. இதுதான் தேர்தல். மத்தபடி வந்து திமுக வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து எந்த காலத்தை அங்கீகரிச்சிருக்கு? இன்றைக்கும் ஊர் தெருக்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கொடி எடுத்துன்னு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அஜெண்டாவே அதான்.
மாவட்ட செயலர் சொல்றது என்னன்னா, எங்க ஊர் தெருக்குள்ள கொடி எடுத்துன்னு வராதீங்க, உங்களுடைய துண்டை போட்டுன்னு வராதீங்க, எங்களுக்கு ஓட்டு விடாது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. ஆனால் முதல்ல ஒரு அம்பேத்கர் கொள்கை தலைவனா அரசியல் ஆசானா எடுத்து தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள். இன்னைக்கு கூட்டணியில 2 எம்எல்ஏ வந்தாலும் நீங்க வாங்க அமைச்சரவையில் இடம் பெறுங்க அப்படின்னு இன்னைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ச்சியா திமுக ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து 67 முதல்ல திமுக ஆட்சி பிடிக்கிற காலகட்டத்தில் 2020 தொடர்ந்து பயணிக்குது. உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்களா? அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா? அது அவங்க கட்சிக்குள்ளார இது அவங்களுக்குள்ள ஒரு இதுங்க. நாங்க இங்க தமிழகத்துல நாங்க தான் ஆட்சி பண்ணுவோம், எங்க கட்சி மட்டும்தான் வரும் அப்படின்னு இருக்கு. ஆனா அதே மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுல அவங்க மற்றவங்களே வாய்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல. மற்றவங்கள வாய்ப்பு கொடு, இங்கேயே வாய்ப்பு கொடுக்கலன்னு தான் கேக்குறோம். இங்கேயே வாய்ப்பு கொடுக்கல. ஒரு மைனாரிட்டி சமூகம் தானங்க இந்திய யூனியன் முஸ்லீம் தொடர்ச்சி அவங்க கூட தானங்க போறாங்க. எல்லா விஷயத்துக்கும் முட்டு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல திருமாவளவங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க. அது கூட்டணி ஆட்சிங்கிறது அவங்க பிரிஞ்சிருந்தாங்களுடைய அவங்களோட மந்திரி சபையில இப்ப திமுக மந்திரி சபையோ இல்ல அதிமுக மந்திரி சபையிலயோ ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க இல்லையா? இருந்தாங்கல்ல. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கொடுப்பாங்க, அவ்வளவுதாங்க. அதிகபட்சமா அந்த துறை வேற யாருக்கும் ஒதுக்க முடியாது, அதனால அந்த துறையை கொடுப்பாங்களே தவிர எப்ப கொடுத்திருக்காங்க? இப்ப உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கொடுத்தாங்க. பொன்முடியை அந்த பதவியில இருந்து இறக்குறதுக்கு அப்புறம் வேற வாய்ப்பு இல்ல. தொடர்ந்து தலித் மக்களுக்கு நம்ம துரோகங்கள் எழுச்சின்னு சொல்லிட்டு பத்திரிகை வாயில பேசப்படுது. தொடர்ந்து படுகொலை நடக்குது, ஆணவ படுகொலை நடக்குது, ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை உட்பட. இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னா 2 பேர் அமைச்சராக்கணும்னு சொல்லிட்டு அப்ப கோவி செழியனுக்கு அமைச்சர் கொடுத்தீங்க. வேற எப்ப கொடுத்துருக்கீங்க? 67 தொடர்ந்து ஆட்சி நீங்க 67 2026 தொடர்ந்து இருந்திருக்கீங்க. என்ன நீங்க பண்ணிருக்கீங்க இதுவரைக்கும்? என்ன பண்ண? அதாவது பட்டியலத்தில் சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க கூட்டணி தான் அவங்களுக்கு இங்க கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திப்பாங்களுடைய ஆட்சி அமைக்கிறது அவங்க ஆட்களுக்குள்ளார அந்த கட்சிக்குள்ளார கொடுத்தாரு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் விஜய் எப்படி கொடுத்தாரு? இல்ல, அவர் உறுதிமொழி அதாவது கட்சி தொடங்கி அவர் தேர்தல் காலத்தில் நிற்கும் பொழுது அவரோட உறுதிமொழி என்னன்னா, எங்களுடைய எல்லாத்தையும் நாங்க யார் யார் வர்றாங்களோ அவங்களோட கூட்டணி வச்சு அவங்களுக்கும் வாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொன்னார். 2 ஆண்டுகள்ல அவரால் பண்ண முடியுது இல்ல. ஆட்சி பிடிச்ச முதல் வருடத்திலேயே, முதல் மாதத்திலேயே, முதல் வாரத்திலேயே அவர் கூட்டணி ஆட்சி ஒரு பிரகடனப்படுத்துறாருல்ல. ஏன் நீங்க பண்ணல? அது நீங்க தானே சுயமரியாதை பேசுறீங்க, பகுத்தறிவு நீங்க தானே பேசுறீங்க, நீங்க தான் எல்லோரும் சமன்றீங்க, நாங்க ஜாதி பார்க்க மாட்டேன்றீங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் நீங்க தானே பேசுறீங்க. ஏன் அந்த மக்களை நீங்க பார்க்கல? ஏன் அந்த மக்களை நீங்க பரிசீலிக்கல? ஏன் மக்களுடைய கோரிக்கை கூட்டணி வந்தவங்க கிட்ட கொடுக்கல ஒழிய அவங்களோட ஆட்களுக்கு கொடுத்தாங்கன்னு நான் சொல்றேன். இல்லங்க, நீங்க திமுகலையும் கொடுத்தாங்க, அதிமுகலையும் கொடுத்தாங்க. அதாவது திமுக ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அதிமுக இருந்து வந்தவங்களும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப விஜயபாஸ்கர் எல்லாம் இருந்தாருல்ல, அவரு டாக்டர் விஜயபாஸ்கர் எல்லாம் இருந்தாருல்ல. விஜயபாஸ்கர் யாருங்க? அவர் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவருங்க. அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இல்ல, அவர் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் விஜயபாஸ்கர். இல்ல, பட்டியலத்தில் சேர்ந்தவங்களுக்கு இருந்தாங்க, அந்த மந்திரி சபையில் இருந்தாங்க. ஜெயலலிதா பீரியட்ல சபாநாயகரா தனபால் ஆக்குனாங்க. ஆமா, தனபால் இருந்தாரு. அவங்க ஒரு புரட்சி பண்ணாங்க. ஆமா, சபாநாயகரா தனபால் ஆக்குனாங்க. தலித் முன்னாடி ஒருத்தர் திருச்சியில நிக்க வச்சு வேட்பாளரை நிக்க வச்சாங்க. ஒரு பொது தொகுதியில ஒரு ரிசர்வ் கேண்டிடேட் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. சபாநாயகர் தனபால தொடர்ந்து 10 வருடங்களா சபாநாயகர் ஆக்கிய பெருமை அதிமுக ஜெயலலிதா அம்மையார் தான் சேரும். அவரோட பையனும் இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர் நிராகரிச்சிட்டாரு. இவர் விஜய் அவருக்கு தூக்கி அமைச்சரை கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். அதனால தொடர்ந்து பிரதிநிதித்துவம் தராருங்க. நீங்க ஏன் தரலன்னு தான் நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு நீங்க குறை சொல்லல, ராசா வாயால சொல்ல வைக்கிறீங்களா இந்த வார்த்தையை? எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு அரசியல் இது. ஆமா, கேவலமான ஒரு அரசியல். அவர் போட்ட ட்வீட்டை ரொம்ப படுமோசமான ட்வீட், டபுள் மீனிங்ல இருக்கு. இது ராசாவோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் கிடையாது. இது முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவரா இருக்கிற ஸ்டாலினுடைய தூண்டுதல் தான். அவரு இன்சிஸ்ட் பண்றாரு, அவர் இன்டியூஸ் பண்றாரு, அதனாலதான் இவர் பேசுறாரு. அததான் சொன்ன முதல்ல, எய்தவனுக்கு அம்பை நோவதுன்றது. அப்ப இவர் சொல்லதால தான் அவர் சொல்றாரு. இவர் சொல்ல மாட்டாரு. அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதுல அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவருடைய கட்சியின் தலைவரா அவரு இல்ல திமுக அவர் ஒரு பவர்ஃபுல்லா ஒரு போஸ்டிங் இருக்கா? செயலாளர். அவ்வளவுதான். இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, விஜய்க்கு பதில், அதாவது விஜய்க்கோ திருமாவுக்கோ நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா அதற்கு தகுதியான நபர்கள்னு பார்க்கும்போது ராஜா தகுதியான நபர்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ராசா தகுதியான நபர்னு இந்த ஊருக்கே தெரியும். ராசாவுடைய படிப்பு, அவருடைய பகுத்தறிவு சிந்தனை, மூட நம்பிக்கையில எதிர்ப்பு, இதெல்லாம் தொடர்ச்சியா அவர் பேசினு வர நம்ம பாக்குறோம். பெரியாருடைய சீடனா அம்பேத்கருடைய கொள்கையில தொடர்ச்சியா பேசினு பாராளுமன்றத்திலேயாகட்டும் பொதுக்கூட்டங்களையாகட்டும் மேடைகள்ல எல்லாத்தையும் பேசுறோம். நம்ம அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ராசா அறிவாளி தான். ஆனா ராசாவை இயக்கிறது யாரு?
ராசாவை இயக்குறது வந்து திமுக ஆமா. திமுக தலைவர் தானே இயக்குறாரு, வேற யாருன்னு இயக்குறது? அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, அவ்வளவுதான். ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்குது இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இத்தனை ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு. கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. சோ இதை நம்ம வாழ்த்தி தான் பார்க்கணும். நீங்க கொடுக்கறதுக்கு மனசு இல்ல, ஆனா இன்னொருத்தன் கொடுக்குறான், அவனை வந்து ஏன்டா கொடுத்தன்னு கேள்வி கேட்கறதுக்கு பதில் இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் நீங்க பண்றீங்க. வரவேற்று எடுக்கணும். இது தவறான, சொல்ல போனா வரவேற்று எடுக்கணும். உண்மையிலேயே வந்து பொதுமக்கள் இன்னைக்கு நினைக்கிற இது வந்து அப்படிதான். இது வந்து கிட்டத்தட்ட 8 பட்டியலத்தை சேர்ந்தவங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து வரவேற்கக்கூடியது. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம வரலாற்றிலே இந்த மாதிரி அதிகமான பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லா அது முக்கியமான பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இவர் வந்து விஜய் வந்து கொடுத்துருக்காரு. அது வரவேற்கக்கூடிய ஒன்று. நீங்கள் சொல்கிற மாதிரி எய்தவன் இருக்க அம்பை நோவதேன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து பொருத்தமாக இருக்கு. இதற்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய ஆள் வந்து நேரடியாக பதில் சொல்ல வேண்டிய ஆள் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் சொல்லுவார்னு நினைக்கிறோம். காத்திருப்போம், என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். வணக்கம், நன்றி.